அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். மின்கட்டணத்தை அதிகரிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக மின்சார பயனர் சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவித்துள்ளார். மின்சார திருத்த சட்டம் ஒப்பந்ததாரர்களுக்கு எளிதான முறையில் திருத்தப்பட்டுள்ளமையினால் மின்கட்டணத்தை அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 6ஆம் தேதி சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடும் எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி இந்த அறிக்கையை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளக்கமறியலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்க கடந்த 26ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டார். இலங்கை போலீசாரால் அரெஸ்டட் மானிட்டரிங் இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டம் கைது செய்யப்படுபவர்களை புலனாய்வு விசாரணை செய்யும் புதிய அமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் ஹிட்லர் தெரிவித்துள்ளார். குறித்த புதிய நடவடிக்கை தொடர்பில் மேலும் விளக்கப்படுத்திய அவர், இலங்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டால், அதாவது எமது நாட்டில் உள்ள 25 நிர்வாக பிரிவுகளிலும் ஒருவர் கைது செய்யப்பட்டால் சில நிமிடங்களில் அந்த நபர் தொடர்பான தகவல்களை குற்றங்களுக்கான தகவலை இதனூடாக பெற்றுக்கொள்ளலாம். குற்றங்கள் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளன. அதில் ஒரு சேத்திடமாக AMIS அமைக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் இன்று மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளிலும் இந்த விலை திருத்தம் நடைபெறுகின்றது. இதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட செலவு பிரதிபலிப்பு விலை நிர்ணய கொள்கை குறித்த விலை திருத்தம் அடிப்படையாக கொண்டமையும் என கூறப்படுகிறது. யாழ் செம்மணியில் 6 எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த எலும்புக்கூடுகள் அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சனிக்கிழமை 6வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை பொத்துவில் பகுதியில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வெளிமடை பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடையவர். இந்த நிலையில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்போது கெப்படிபொலவிலிருந்து அருகம்பிரிகுடாவிற்கு சுற்றுலா சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது. அபே ஜனபல கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் பதவியை வலுக்கட்டாயமாக பெறுவதற்காக அத்துரலிய ரத்தன தேரர் மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் ஆகியோர் அவரை கடத்தி சென்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் வேதினிகம விமலதிஸ்ஸ தேரர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த வாக்குமூலத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020 ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அபே ஜனபல கட்சிக்கு வழங்கப்பட்ட தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெறுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் அத்துரலிய விமலதிஸ்ஸ தேரரை கடத்தி சென்ற குற்றச்சாட்டில் அத்துரலிய ரத்தன தேரர் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டார். இந்த நிலையில் தன்னை கடத்திய குழு அத்துரலிய ரத்தன தேரர் மற்றும் தேசப்பந்து தென்னகோன் ஆகியோரின் உத்தரவின் பேரில் செயல்பட்டதாகவும் பல வெற்றுத்தாள்களில் அவர்களின் கையொப்பங்களை பெற்றதாகவும் வேதினிகம விமலதிஸ்ஸ தேரர் கூறியுள்ளார். கொழும்பு தெஹிவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் கழுத்து நெரித்து ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தெஹிவளை போலீசாரால் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. தெஹிவளை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் தெஹிவளை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன வீட்டு உணவுகளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் என்று சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இதேவேளை ராஜித சேனாரத்னவை பரிசோதித்த சிறைச்சாலை வைத்தியர்கள் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் அளவுக்கு நோய் பாதிப்பு எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளது என்றும் சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியில் நேற்று காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். சோனகவாடி பகுதியிலிருந்து சிவன் கோவில் பகுதியை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வெகு கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி வடிகானுக்குள் வீழ்ந்து விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருவளை சீனன்கோட்டை பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்று முன்தினம் உணவு கொண்ட 30க்கும் மேற்பட்டோருக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. குறித்த உணவகத்தில் உணவு உட்கொண்ட பின்னர் காய்ச்சல், தலைவலி, வாந்தி பேதி ஏற்பட்டதை தொடர்ந்து பலர் பிரதேசத்தில் உள்ள வைத்தியர்களிடம் சென்று சிகிச்சை பெற்றுள்ளனர். பாதிக்கப்பட்ட சிலர் பேருவளை ஆதார வைத்தியசாலை, களுத்துறை நாகொடை போதனா வைத்தியசாலை மற்றும் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலைகளிலும் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேவேளை உணவு ஒவ்வாமையில் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாயொருவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கநகர் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நபரொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். இரவு வயலுக்கு சென்றுவிட்டு காலை வீடு திரும்பும் வேளையில் தோட்டம் ஒன்றிற்குள் மறைந்திருந்த யானை குறித்த நபரை தாக்கியதாக தெரிய வந்துள்ளது. தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த 58 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பேராதனைக்கும் கண்டிக்கும் இடையில் ரயில் பாதையில் மேற்கொள்ளப்படும் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக எதிர்வரும் செப்டம்பர் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் பேராதனைக்கும் கண்டிக்கும் இடையில் 2 ரயில்கள் மட்டுமே சேவையில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சம்பந்தப்பட்ட நாட்களில் டிகிரி மெனிக்கே மற்றும் உடரட மெனிக்கே ஆகிய ரயில்கள் மட்டுமே இயங்கும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த ரயில்களின் மூலம் கண்டி ரயில் நிலையத்துக்கு வரும் பயணிகளுக்கு பேருந்துகள் மூலம் போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கபராதுவ அமுகுட்டுவ பகுதியில் பெண்ணொருவர் அவருடைய கணவனால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். அங்குலுகஹா பகுதியைச் சேர்ந்த 42 வயதான பெண்ணொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணிற்கும் அவருடைய கணவனுக்கும் ஏற்பட்ட குடும்ப தகராறு அதிகரித்து கணவரால் குறித்த பெண் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொல்லப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வவுனியா 1ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள கடை தொகுதியொன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்தானது நேற்று மதியம் ஏற்பட்ட நிலையில் விரைந்து செயற்பட்ட வவுனியா மாநகர சபை தீயணைப்பு படை தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது. வவுனியா 1ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விவசாய உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடையின் மேல் மாடியில் இருந்த அதன் களஞ்சிய சாலையில் திடீரென தீப்பற்ற ஆரம்பித்தது. இதனையடுத்து கடை உரிமையாளரால் வவுனியா போலீசார் மற்றும் வவுனியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு என்பவற்றுக்கு அறிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வருகை தந்த தீயணைப்பு பிரிவினரும் வவுனியா போலீசாரும் இணைந்து பல மணி நேர போராட்டத்தின் பின் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.